சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தா காவியா வந்து வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பெரிய அதிரடியே நடந்துகிட்டு இருக்கு. காவியாவை பார்த்து எல்லாருமே வந்துட்டு இந்த ஈஸ்வரி, சித்ரா, போஸ் எல்லாரும் நடுநடுங்கி போய் இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். காவியா வந்துட்டு, ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ரூம் வரைக்கும் வந்திருக்க, நீ இந்த ரூம் பக்கமே வரக்கூடாது, உனக்கு படுக்கிறதுக்கான இடம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போஸ் அப்படியே ஆடி போய் நிற்கிறான். என்னடா இது ஃபர்ஸ்ட் நைட் கொண்டலான்னு பார்த்தா இவ என்னடானா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவியா சொல்கிறாங்க, ஒழுங்கா உன்னோட பாய் படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே அடுப்படி இருக்குல்ல, அடுப்படியில் கீழே போய் ஓரமாக படுத்துக்கிறணும். அதை விட்டுட்டு உன் அம்மா ரூம்ல போய் படுத்த அப்புறம் நடக்கிறது வேற. நான் இடையில வந்து பார்ப்பேன், நீ அடுப்படியில தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அடுப்படியில போய் உட்காந்துருக்கான். நமக்கு வேணும், இவ பெரிய கார் வச்சிருக்கா, பங்களா வச்சிருக்கா, வீடு வச்சிருக்கான்னு நினைச்சா நமக்கு என்னன்னா இப்படி ஆய் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் தண்ணி குடிக்க வந்துகிட்டு இருக்குங்க. கரெக்டா போஸ் அங்க படுக்கிறத பார்த்துட்டு, டேய் என்னடா இங்க படுத்திருக்க அப்படின்னு கேட்கவும், அம்மா அது ஏமா கேட்குற, நான் ரூம்குள்ளே போனதுமே ஏன் இங்கே வந்த, உனக்கு என்ன இங்கே வேலை, ஒழுங்கா என்னை அடுப்படியில் போய் படுன்னு சொல்லிட்டாமா அந்த காவியா அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பண்ணுவாமா, அவளே ஒன்றும் இல்லாமல் தானே வந்திருக்கான், கழுத்திருந்த போட்டிருந்த நகையும் எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு அவ என்னடானா இப்படி தைரியமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நம்ம ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, கொண்டு வந்த சீரு நகை எல்லாத்தையும் அவங்க அப்பா வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டு இவ என்னன்னா இப்படி திமிர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காளா. ஏ போசு வா நம்ம ரூம்ல போய் படுப்போம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், ஆமா அவ வேற நைட்ல வந்து திரும்பி வந்து செக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காமா, நான் வரலாமா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், எனக்கு ஒரு கொசுவத்தியை மட்டும் பொருதி வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என் பிள்ளையோட நிலைமை இப்படி ஆகி போச்சே, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, அவனுக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி நல்லபடியா பார்க்கலாம் நினைச்சா அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டே போகுது. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆகிருது. காலையில வந்துட்டு தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பும் போது கரெக்டா சேதுவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஐயா சேது, நீ தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, தமிழே உன்னை அப்பா என்னையும் உன்னையும் அங்கே வீட்டுக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், எங்க இன்னைக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகவும் ராஜவங்க சொல்கிறாரு, தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி உங்கள் காலேஜில் அவார்டு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ இந்த அவார்டை நீயும் சேதுவும் சேர்ந்து வாங்கணும், நானே என் கையால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. சரிங்க மாமா, எப்போன்னு உனக்கு தெரியுமா? இப்போதான் உங்கள் காலேஜிலேருந்து அந்த காலேஜ் மேமெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாளைக்கு தான் அந்த விழா வச்சுருக்காங்களா, நம்ம எல்லாரும் அங்கே போயிடுவோம் அப்படின்னு ராஜவங்க சொல்லவும், சரிங்க மாமா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்து போகல, எப்பா சேது தமிழை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. சரி அப்பத்தா, வா நானே உன்னை கொஞ்சம் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இல்லைங்க நான் வேணாம், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், சொல்கிறேன்ல வா எனக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவே தமிழை கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு காலேஜில் வந்துட்டு தமிழை இறக்கி விட்டுட்டு சேது போயிடுறாரு. தமிழ் வந்துட்டு சேதுவை பார்க்குறாங்க. காலேஜுக்குள்ளே தமிழ் போனதுமே எல்லாருமே எந்திரிச்சு நின்று தமிழுக்கு கை தட்டுறாங்க. நீ தான் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு அந்த வண்டுக்கிட்ட போராடி மருந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்ற விஷயத்த உங்கள் மாமா எங்ககிட்ட சொன்னார் தமிழ் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மேம் நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன், வர்ற வழியில் யாரோ என்னை தலையில் அடித்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அதானே ஒருத்தரோட உழைப்பை திருடுறது சும்மா இல்லை, அவங்க எப்படியா இருந்தாலும் கடைசியில் மாட்டிக்கிடுவாங்க இல்லையா, ஓ உழைப்பு வீணாகலை தமிழ்ச்செல்வி, நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் உனக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க, உன் மாமனார் கையில் அவார்டு வாங்க போகிறேன், எல்லாரும் தமிழ்ச்செல்விக்கு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு எல்லாருமா சேர்ந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே தமிழ்கிட்ட வந்து, செல்வி நீ நாளைக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துரு, இத்தனை மணிக்கு நாளைக்கு நீ உங்கள் மாமனார் கூடயே சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போம், சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தமிழ் சேது அப்புறம் ராஜாங்க 3 பேருமா கிளம்பி இங்கே வந்துட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்காக வர்றாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே தமிழை வந்து ராஜாங்க பாராட்டு பேசுகிறாரு மேடையில், இந்த பொண்ணு என்னோட மருமக தான்,
ஆனா ரொம்ப தைரியமான பொண்ணும் துணிச்சலான பொண்ணும் கூட. தான் வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது கூட பண்ணாம தன்னோட உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு தன்னோட உயிரையே பணைய வச்சு போயிருக்க. இப்படிப்பட்ட ஒரு மருமக கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து தமிழை பாராட்டி பேசுறாரு. அங்க பார்த்தா சேது வந்துட்டு கை தட்டுறாரு. அப்புறம் பார்த்தா சரிங்க சார், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் எங்கள் காலேஜுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்களே உங்கள் கையால் அவார்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் சேதுவுக்கும் சேர்ந்து ராஜவங்க அவார்டு கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா ராஜவங்க சொல்றாரு, இப்போ இவங்க இந்த காலேஜில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதுக்காக நான் ஒரு உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். அதுவும் என்னோட மருமக இந்த காலேஜில் படிக்கிற உங்கள் தமிழ்ச்செல்விக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து தமிழோட செமஸ்டர் ஃபீஸுக்கான அந்த உதவித்தொகையை பெரிய போஸ்ட் மாதிரி அடித்து தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. தமிழும் சந்தோஷமாக இதை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப குடும்பமும் இப்படி ஒரு மாமனாரும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே வந்து காலேஜ் மேம் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு இப்போதான் ஸ்கேனிங் மிஷின்லாம் வந்து இறங்கியிருக்கு, நீங்களே அதை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காலேஜ் மேமெல்லாம் கூப்பிடவும் சரி வாங்க எல்லாருமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூட்டிக்கிட்டு எல்லாரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு ராஜாங்க வந்து ரிப்பனை கட் பண்ணி அந்த ஸ்கேன் மிஷினை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ஓப்பன் பண்ணதுமே சரிங்க சார், இந்த மிஷின்லாம் செக் பண்ணி பார்க்குறோம், நீங்களே உங்கள் கையால் உங்கள் மருமக தமிழ்ச்செல்வியே இங்கே வந்து ஸ்கேன் பண்ணட்டும், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, நீங்கள் அவங்க குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லைங்கம்மா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. சரிங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜ் மெம்பர்லாம் அந்த ஸ்கேன் மிஷினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அங்கே போயிட்டு தமிழ் படுத்திருக்காங்க. சரி தமிழே, உனக்கு ஸ்கேன் பண்ணுவோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்கம் சேதுவும் வந்துட்டு வெளியே இருந்த அந்த ஸ்கேன் மிஷினில் வந்துட்டு வெளியே இருந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா குழந்தை தெரியுது. இதை பார்த்துட்டு சேது வந்து கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அதை பார்த்துட்டு கண் கலங்குறாரு. ஏண்டா இப்படி பாசத்தை வச்சுட்டு ஏண்டா இப்படி வந்து அந்த புள்ளைக்கிட்ட இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா தமிழும் அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்கிட்ட கேட்குறாங்க, தமிழ்ச்செல்வி உன் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தானே அப்படின்னு கேட்கவும், என்ன மேம் சொல்றீங்க, என் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க பாரு, ரெட்டை கரு உன் வயிற்றுல வளருது, இங்கே ஒரு குழந்தை இருக்கு, இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா, உங்க மருமக இப்போ ரெட்டை குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழுக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர்லாம் சொல்றாங்க. தமிழ் வந்துட்டு ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வேகமாக சேது ஓடி போய் தமிழை வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு. என்ன தமிழ், வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தையா அப்படின்னு கேட்கவும், எனக்கே தெரியலைங்க, இப்போதான் எனக்கே தெரியும், அம்மாச்சி ஸ்கேன் பண்ணும்போது கூட எனக்கு எதுவும் சொல்லலை, அன்னைக்கு ஸ்கேன் பண்ணும்போது அம்மாச்சியும் அம்மாவும் டாக்டர்கிட்ட தனியாக பேசிக்கிட்டாங்க, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லவும், சரி விடுமா, எதா இருந்தாலும் நல்ல விஷயம் தானே, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ராஜாங்க வந்து தமிழை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. சேது வந்து தமிழை வந்து அப்படியே பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி அழுகிறாரு. அவரோட கண்ணு முன்னாடியே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு வந்து போகுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.